அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நாம் கடையில் போய் ஒரு 18 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி பேனா வாங்கும் பொழுது நாம் 20 ரூபாய் நோட்டை அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். அதாவது அந்த கடைக்காரரிடம் நாம் கொடுக்குறோம். அப்போது அவர் பேலன்ஸு 2 ரூபாய்க்கு பதிலாக நமக்கு 2 சாக்லேட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கிடையாது. நம்மளோட உரிமை என்னன்னா, பேலன்ஸ் 2 ரூபாயை நாம் கேட்டு வாங்கிக்கலாம். இது இந்தியன் காயினேஜ் ஆக்ட் 2011, த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2019 இதில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஆக்ட் மூலமாக நாம் வழக்கு தொடுக்கலாம். இதே அந்த வியாபாரி நாம் 2 ரூபா கொடுக்கணும் இல்லை 3 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா 2 பிஸ்கெட்டோ இல்லை 2 சாக்லேட்டோ கொடுத்தா அவர் ஒத்துப்பாரா? ஸோ மறக்காமல் யோசிங்க மக்களே. நம்மளோட உரிமையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.